இன்று நாம வாழ்ற உலக நிதி அமைப்பு ஒரு பெரிய பொய். பணம் ரியல் கிடையாது. உங்கள் வாங்கிறது ஒரு கடன் மாயை. இங்க ஒவ்வொரு ரூபாயும் உடன் உருவாக்கப்படுகிறது. அரசு, மக்கள், நாடுகள் எல்லாரையும் டெட் ஸ்லேவ்ஸ் ஆக்குற அமைப்பு இது. நீங்க வேலை பண்றீங்க, உழைக்குறீங்க. ஆனா லாபம் யாருக்கு? பணத்தை உருவாக்குற வங்கிகளுக்கு, உழைப்பவர்களுக்கு அல்ல. இந்த அமைப்பு வேலை, உழைப்பு, உற்பத்தி மேல இல்லை. இதுக்கு அடிப்படை ஸ்பெகுலேஷன், கேம்பிளிங், மணி மேனிபுலேஷன். 95% டிரான்சாக்ஷன்ஸ் காற்றோடு போற மாயை. அரசு மணி பிரிண்ட் பண்ணுது, சென்ட்ரல் பேங்க்ஸ் ரேட்ஸ் ஆட்டம் பண்ணுது, நம்ம சேமிப்பு நெருங்குது. இன்ஃப்ளேஷன் சொல்றது ஆக்சுவலி ஒரு லீகல் ராபரி. ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஒரு கிராஷ். இந்த அமைப்புக்கு அது மிஸ்டேக் இல்ல, அது பிசினஸ் மாடல். பீப்புள் சஃபர், பேங்க்ஸ் ப்ராஃபிட். இதுக்கு முழு எதிர் திசைன்னு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். எங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்பெகுலேஷன் இல்லை, இவளுக்கும் இடம் இல்லை. பணம் ரியல் கிட்டாய் ஆகணும். எங்க லாபமும் ஷேர் பண்ணணும். கலோ உழைப்பவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் நம்ம டெக்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணும். இவளுக்கு பேக்கிங், ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ் இருக்கு. இந்த போகஸ் குளோபல் ஃபைனான்சியல் சிஸ்டம் சரியில்லை, டேஞ்சரஸ். இது நம் ஐயம் கண்ட்ரோல் பண்ணுற மாடர்ன் சேவரி. இப்போ ரிஃபார்ம் போதாது, ரீபில்ட் செய்யணும். அதுக்கு வழி இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். இன்றைய உலகத்தில் பணவீக்கம் உயர்கிறது, நாணயங்கள் மதிப்பிழக்கின்றன. அதனால் மக்கள் தினமும் போராட வேண்டிய நிலை. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் காகித நாணயத்தை விட தங்கம் மற்றும் வெள்ளி பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது? முதலாவது காரணம் உள்ளார்ந்த மதிப்பு. தங்கத்துக்கும் வெள்ளிக்குமான மதிப்பு அரசாங்கம் சொல்வதால் அல்ல, அவை தாமாகவே மதிப்புள்ளன. ஒரு காகித நோட்டு, அது ஒரு அச்சுப்பொறியில் உருவாக்கப்பட்ட பணமே. அரசு அச்சுக்கால் பணவீக்கம். பணவீக்கம் வந்தால் மக்கள் ஏழை. இஸ்லாமில் அநியாயம் தடை. ஆனால் பணவீக்கம் அமைதியாக நடக்கும் ஒரு திருட்டு. உங்கள் சேமிப்பின் மதிப்பு வருடம் குறைகிறது. காகித நாணயம் ரீபா அடிப்படையிலான வங்கி அமைப்பை எரிதாக்குகிறது. அரசுகள், வங்கிகள் எல்லோரும் கடனை உருவாக்கி வட்டி வசூலிக்க முடியும். ஆனால் தங்கமும் வெள்ளியும் அவற்றின் அளவில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதனால் முடிவில்லா கடன் உருவாக்க முடியாது. இதுவே இஸ்லாம் விரும்பும் பீதி. காகித நாணயம் அரசியல் முடிவுகளால் உயர்த்தவும் குறைக்கவும் முடியும். டிமோரிடைசேஷன், கரன்சி கட்டுப்பாடு, வட்டி விகித மாற்றம் எல்லாமே பாதிக்கும். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளி, அவை எந்த அரசாங்கத்துக்கும் அடிமை அல்ல. அவற்றின் மதிப்பு உலகளவில் இயற்கையாக நிலைக்கிறது. இஸ்லாமிய சட்டத்தை சகாத், மஹர், வணிக ஒப்பந்தங்கள் எல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியை அடிப்படையாக கொண்டது. அதனால் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், மூல இஸ்லாமிய பண அமைப்பு இதுவே. முடிவாக காகித நாணயம் மதிப்பிழந்து போகும். ஆனால் தங்கமும் வெள்ளியும் நூற்றாண்டுகளாக அதன் மதிப்பை காத்து நிற்கிறது. இதனால் தான் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் ஒரு நீதியான நிலையான பண அமைப்பை உருவாக்க தங்கம் மற்றும் வெள்ளியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஒரு கேள்வி, இந்த உலகம் முழுவதும் ஒரே நாளில் காகித பணத்தை நிராகரித்து தங்கமும் வெள்ளியும் மட்டுமே உண்மையான பணம் என்று ஒப்புக்கொண்டால் என்ன நடக்கும்? இன்று நாம் பயன்படுத்தும் பணம் தங்கம் அல்ல, வெள்ளி அல்ல. அது நம்பிக்கையால் மட்டுமே உயிர் வாழும் காகிதம். அரசுகள் நினைத்தால் ஒரு பொத்தானை அழுத்தி கோடிக்கணக்கான படத்தை உருவாக்கலாம். உலகம் தங்க வெள்ளி படத்திற்கு மாறும் அந்த நாளில் முதலில் விழுவது காகித படத்தின் மதிப்பு. டாலர், ரூபாய், யூரோ அனைத்தும் ஒரே இரவில் அர்த்தமற்றதாக மாறும். ஏன் தெரியுமா? ஏனெனில் உலக பணம் அனைத்தையும் ஆதரிக்க போதுமான தங்கமும் வெள்ளியும் இல்லை. அதனால் தங்கத்தின் விலை 10 மடங்கு.
20 மடங்கு அல்லது அதற்கு மேல் கூட பாய்ந்து உயரும். அரசுகள் இனி பணத்தை அச்சிட முடியாது. அதனால் பணவீக்கம் மெதுவாக மரணிக்கும். சேமிப்பவர்கள் மீண்டும் மரியாதை பெறுவார்கள். இன்று உலகம் கடனின் மீதுதான் நிற்கிறது. ஆனால் தங்க, வெள்ளி பணத்தில் கடனை அச்சிட்டு அடைக்க முடியாது. பண அரசுகள், பண வங்கிகள் சரிந்து விழும். வங்கிகள் இனி காற்றில் இருந்து கடன் தர முடியாது. அவர்கள் வைத்திருக்கும் தங்கம், வெள்ளி அளவுக்கு மட்டுமே கடன். இது வலி தரும். ஆனால் நேர்மை திரும்ப வரும். பணத்தை அச்சிட்டவர்கள் அதிகாரம் இழப்பார்கள். உற்பத்தி செய்பவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மீண்டும் சக்தி பெறுவார்கள். EMI வாழ்க்கை குறையும், ஆடம்பரம் குறையும். ஆனால் வாழ்க்கை நிலைத்ததாக மாறும். ஒரு மனிதன் உழைத்த பணம் அவன் வாழ்நாளும் மதிப்புடன் இருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனித வரலாறு சொல்வது ஒன்றுதான். உண்மையான பணம் தங்கமும் வெள்ளியும். தங்க, வெள்ளி பணம் பரிபூரணமா? இல்லை. ஆனால் அது பொய்யின் மீது இல்லை, உழைப்பின் மீது நிற்கிறது. உண்மையான பணம் திரும்ப வந்தால் உலகம் மாறும், மனிதன் மாறுவான்.